இது ஒரு முக்கியமான நேரம். 12ஆம் மணி நேரம், 3ஆம் மணி வரை. ஆகவே இப்பொழுது நாம் 2 மணி ஆகிறது. இயேசு நமக்காக நம்முடைய ஜென்ம பாவத்தை, கர்ம பாவத்தை, நம்முடைய முற்பிதாக்கள் மூதாதைகள் செஞ்ச பாவத்தை, நம்முடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டம் பூட்டி செஞ்ச பாவத்தை, நம்மளை பெற்ற தாய் தகப்பன் செஞ்ச பாவத்தை, சாபத்தை நிவர்த்தி செய்து அதை பரிசுத்தமாக்கி நம்மை புனிதமாக்கி கடவுளுடைய மகனாக மகளாக இந்துக்கள் சொல்கிற விஷயம் முக்தி அளித்து கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்பளித்து விடுதலை அளிக்கின்ற பலிதான் இந்த திருப்பலி, திருவிருந்து ஆராதனை. ஆகவே நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா மத வழிபாடுகளிலும் உயர்ந்த வழிபாடு, சிறந்த வழிபாடு ஒரு மனிதனை ரட்சித்து முக்தியளித்து அவனுக்கு கடவுளோடு பரலோக தகப்பனோடு நல்ல உறவை ஏதேன் தோட்டத்திலே அந்த பரலோகமே தாய் நாடு நம்முடைய குடியிருப்பு அங்கே இந்த ஆன்மா குடியிருக்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடு எதுன்னு சொன்னால் இந்த திருப்பலி வழிபாடு, திருவிருந்து வழிபாடு. அதனால் இதை இப்போ நம்ம எல்லோரும் அப்படி இருந்து கரங்களை மேல் நோக்கி உயர்த்தி கடவுளிடத்தில் நம்மளை சரணாகதி அடைவோமா? கருணை காட்டும் அன்பு தெய்வமே, கருணை காட்டுங்கப்பா, என் மேலே எனக்கு கருணை காட்டுங்கப்பா, என் குடும்பத்து மேலே கருணை காட்டுங்கப்பா, எனக்கு நீங்கள் கருணை காட்டுங்க. தாவீது சொல்கிறார், நான் பாவத்திலே உருவானேன், என் அண்ணன் என்னை பாவத்திலே கருத்தரித்தான், ஆகவே நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனால் அதை செய்யாமல் தீமையை செய்கிற காரணம் எனக்குள் இருக்கக்கூடிய பாவம், எங்கள் முன்னோர்கள் செய்த பாவம் எனக்குள் இருக்கிறது. இறைவா, உம்முடைய ஈஸ்வருக்குள்ளா என்னை கழுவியர்கள். ஏதோ நிர்பந்தமான மனிதன், நான் சாவுக்கு உரிய நிலையில் இருக்கிறேன், என்னை யார் காப்பாற்றுவார்? அவரே சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மட்டுமே இதை காப்பாற்ற முடியும், இதிலிருந்து நம்மளை விடுவிக்க முடியும். ஆகவே எல்லா மதத்தவர்களையும் இனத்தவரும் மொழியினர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற அத்தனை சகோதர சகோதரிகளுக்கு, இந்த ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களுக்கு கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பக்தியெல்லாம், உங்களுடைய பக்தியெல்லாம் குறைஞ்ச பக்தி கிடையாது. நீங்கள் பண்ணுற வழிபாடுகள்லாம் குறைஞ்ச வழிபாடு கிடையாது. நிறைய பணங்களை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழித்து செய்கிற வழிபாடுகள். உங்களையே நீங்கள் காயப்படுத்தி ஈட்டிய மேலே குத்திக்கிட்டு, நாக்கில் குத்திக்கிட்டு, கண்ணை காயப்படுத்திக்கிட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கிற வழிபாடுகள். இதெல்லாம் பக்தி, உயர்ந்த பக்தி. கண்ணை வருத்தி கொண்டு பட்னி கிடந்து அந்த 10 நாள் அந்த திருவிழா முடியுது வரைக்கும் சாப்பிடாம ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு விரதம் இருந்து அந்த வழிபாட்டு முறைகளை, அந்த பிரார்த்தனைகளை, அந்த மன்றாட்டுகளை, அந்த சுலோகங்களை, அந்த ஜபங்களை சொல்லி நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோன்னா கோயில்களில் அந்த வழிபாடுகளில் பண்ணிட்டு இருக்கிறோம். இங்கே சிம்பிளானது, கடவுளுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து கருணை காட்டும் அன்பு தெய்வமே, என்னை படைத்தவரே, உங்கள் மாசற்ற பிள்ளை இயேசுவின் ரத்தத்தால் இப்பொழுது என்னை கழுவியறலும், என்னை பரிசுத்தமாக்கியறலும். உங்களுடைய மாசற்ற வெளியேறப்பட்ட ரத்தம் இந்த பாவத்தை, இந்த கொடூரத்தை இணைச்சியட்டும். இப்படி உள்ள இணைச்சி ஆரம்பிங்க. இல்லை நீங்கள் உங்கள் ஆன்மாவில் இதயத்திலிருந்து பேச ஆரம்பிங்க. நீங்கள் அவரோடு இதான் இன்றைக்கி நம்ம பண்ணாத தப்பு, ஜபக்கூட்டத்தில் நின்றுட்டு வரோம், ப்ரேயரில் நின்றுட்டு வரோம், மற்ற ஜபக்கூட்டங்களில் போய் கலந்துட்டு வரோம், ஆனால் என்ன பண்ணலைன்னா இப்படி நம்ம சொல்லி நம்ம தாய் பேரை சொல்லி தாப்பம் பேரை சொல்லி, நான் சொன்ன எங்கள் அம்மா மாதம்மா செய்த பாவம், எங்கள் அப்பா மரிய மிக்கேல் செய்த பாவம், எங்கள் தாத்தா மிக்கேல் செய்த பாவம், எங்கள் முற்பிதாக்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் இவங்க செஞ்ச பாவங்கள், முதல் மனுஷன் ஆதாம் ஏவாள் செஞ்ச பாவம், எல்லாத்தையும் நிவர்த்தி செய்கிற சக்தி உங்கள் ரத்தத்துக்கு இருக்கப்பா. சொல்லுங்கள், அந்த ரத்தத்தால் இப்போ எங்களை கழுவுங்க, எங்கள் இதயத்தை கழுவுங்க. இந்த இருதயம் தான் உங்களுக்கு தேவை. இந்த இருதயத்தில் தூய்மை சுத்தம் தான் உங்களுக்கு தேவை.
இது எங்கள் பயிற்சியினால, எங்கள் பிரயாசத்தினால, எங்கள் உபவாசத்தினால, எங்கள் ப்ரேயர்னால, இந்த மத வழிபாட்டினால இது நடக்காதப்பா. நாங்கள் கொண்டாடுற திருவிழாக்களால் இது நடக்காது, கன்வென்ஷன் கூட்டத்தால் இது நடக்காது, உபவாசம் கூட்டத்தால், உலக ஜெபத்தால் இது நடக்காது. உங்கள் மாசற்ற ரத்தத்தால் மட்டும்தான் இது நடக்கும். சொல்லுங்க, உங்கள் பிள்ளை பரிசுத்த பிள்ளை இயேசுடைய அந்த பலியினால், இந்த பலியினால் தான் நடக்கும். அவர் 3 ஆணியில் எனக்காக தொங்கிய நேரம் இந்த 3ஆம் மணி நேரம். சொல்லுங்க, அப்படியே ஒப்பு கொடுங்க. இந்த 3ஆம் மணி நேரத்தை, இந்த 3ஆம் மணி நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன். உங்கள் சிலுவையை என் சிந்தையில் நிறுத்துகிறேன். நீங்கள் பட்ட பாடுகளை இயேசுவே, நீங்கள் அடிக்கப்பட்ட அந்த காயங்களை என் சிந்தையில் நிறுத்துகிறேன். சொல்லுங்கள், உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய காயங்களை என் சிந்தையில் நிறுத்துகிறேன். விளாமியினால் குத்தப்பட்ட அந்த காயங்களை என் சிந்தையில் நிறுத்துகிறேன். சொல்லுங்கள், வீல் மர எங்கி மர வருஷோ அந்த ரத்தம் வீண் போகலப்பா. அந்த ரத்தம் என்னை புனிதனாக்குறது. நியாய தீர்ப்பு நாளில் அது என்ன செய்கிறது? தண்டனைக்கு, தீர்ப்புக்கு உள்ளாகாதபடி என்னை பாதுகாக்குது. நீங்கள் வரும்போது உங்களை எதிர்கொண்டு வந்து உங்களை சந்திக்கிறதுக்கு என்னை தகுதிப்படுத்துது, பரிசுத்தப்படுத்துறது. இன்னைக்கு நான் அந்த உடலை விட்டு என் ஆன்மா பிரிஞ்சா அந்த விண்ணுலகத்திற்கு, என்னுடைய தாய் நாட்டுக்கு, எனக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்துகிற வீட்டுக்கு என்னை கொண்டு போகிறது உங்கள் மாசற்ற விளையாடப்பட்ட ரத்தம். ஒப்பு கொடுங்க. அப்படியே அறிக்கை பண்ண ஆரம்பிங்க, அப்படியே சொல்ல ஆரம்பிங்க. பிரைஸ் தி லார்ட். Thank you, Father. இட்டியால் குத்தப்பட்ட ராவை பார்த்து, இட்டியால் குத்தப்பட்ட ராவை பார்த்து, சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன், சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். சிலுவை சுமந்த தோளை பார்த்து, சிலுவை சுமந்த தோளை பார்த்து, சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன், சிந்திய இரத்தத்தை சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட கால்களை நான் பார்த்து, காயப்பட்ட கால்களை நான் பார்த்து, கட்டித் தழுவி நான் சுத்தம் செய்கின்றேன், கட்டித் தழுவி நான் சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட கரங்களை நான் பார்த்து, காயப்பட்ட கரங்களை நான் பார்த்து, கட்டித் தழுவி நான் சுத்தம் செய்கின்றேன், கட்டித் தழுவி நான் சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். பொன்னான முகத்தை நான் பார்த்து பொற்பாதம் பணிந்து சுத்தம் செய்கின்றேன். காயப்பட்ட தலையை நான் பார்த்து, காயப்பட்ட தலை
எதற்காக இந்த பாடுகள், எதற்காக இந்த வலி, எதற்காக இந்த சிலுவை சுமந்த தோல், எதற்காக நாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார்? என் பாவத்தை போக்குவதற்காக, என் சாபத்தை நீக்கி நிவர்த்தி பண்ணுவதற்காக, என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி என் ஆன்மாவை புனிதப்படுத்துவதற்காக, என்னை பரிசுத்தப்படுத்தி கடவுளுடைய மகனாக மகளாக என்னை அவருக்கு முன்பாக நிறுத்துவதற்காக. ஆகவே இப்பொழுது 2 கரங்களை வைத்து